வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தோட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தோட்டத்தில் கொஞ்சம் ஃப்ளார்ஸ்லாம் பூத்துருக்கு. ரோசஸ் தான். அதை எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. என் பையன் தான் இந்த வீடியோவில் வந்து எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். நானும் அவன் கூட இருந்தேன். என்ன கொஞ்சம் பேசினா அது ரொம்ப சவுண்டு லோவாக இருந்தது. அதனால் அதை ரீஒர்க் பண்ணி நானும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா ரெட் ரோஸை கட் பண்ணிவிட்டு ஒரு சாண்டில் கலர் ரோஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து 7 டேஸு. 1 டே வந்து ஃபுல் ஒயிட்டாக பூக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சாண்டில் கலரில் பூத்துருக்கு. 7 கலர்ஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். அதையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கச்சில் சைடில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். அப்புறமா அதை எல்லாத்தையும் இந்த 2 ரோஸையும் கிண்ணத்தில் எடுத்து போட்டுக்கிட்டோம். போட்டு சரி அடுத்து எதாவது ஃப்ளார்ஸ் இருக்கான்னு பார்க்கச்சில் ஒரு சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸ் வந்து பூத்துருந்துச்சி. அது பக்கத்தில் எங்கள் பையன் போயிட்டான். அப்புறமா அங்கே போயிட்டு அந்த ஃப்ளாரையும் பறித்து எடுத்துக்கிட்டோம். நல்லா க்யூட்டாக இருந்ததுங்க. ஸ்மால் ஃப்ளார் தான், நல்லா அழகாக இருந்தது. மல்லிகைப்பூ மாதிரி இருந்தது. அதையும் ஒன்று பறித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறமா ஒரு இது ஃபேண்டா கலர் ரோஸு பூத்து 2-3 நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெளியிலையும் போயிட்டு கலரு அதையும் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்து ஒரு ஒயிட் கலர் ரோஸ் இருந்தது. அதையும் ஒயிட் கலர் ரோஸ் 2 பூத்து இருந்துச்சு. 2யுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, இருக்கிற ரோஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி ஃப்ளார்ஸோட வீடியோஸ் அவ்வளோதான். எல்லா ஃப்ளார்ஸையும் கட் பண்ணி எடுத்தோம். சரி பூக்களே பண்ணலை. என்ன கோடை காலங்கிறதுனால ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. பெரிய பூ எதுவுமே இல்லை. நம்ம மழை காலத்தில் எடுத்த பெரிய பெரிய ரோசஸ் மாதிரி இல்லை. எல்லாம் ஸ்மால் ரோசஸாக இருந்துச்சு.